வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலா கோல்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல் 3290 பிரேக் பண்ணி நின்றுட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பாயிண்ட் தான் பிரேக் ஆயிடுக்கு. ஸோ நமக்கு இது வந்து ஒரு 4 ஹவர்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அப்டேட். மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிளா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்த இடத்துக்கு பிரைஸ் நிக்குது. ஓகே, 3290 அந்த லெவல் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் கீழே போவானா? டைரக்டா மார்க்கெட் கீழே போக முடியாது. ஸோ ப்ரைஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற சப்போர்ட் வரும். ஸ்ட்ரைட் ஃபால் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு டேட்டாவா பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 4 ஹவர்ல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3290 தான் நம்மளுடைய மேஜர் சப்போர்ட் லெவல். ஸோ இங்கே வந்தோடனே மார்க்கெட் உடைக்கல, இங்கே வந்து மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு தான் உடைச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சார்ட்ல போட்டிருப்போம். இந்த இடத்துல இருக்கிறது மல்டி சப்போர்ட் லெவல், இங்க இருந்தது ரெசிஸ்டன்ஸ் லெவல், திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ இங்க மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த கீழே ஃபால் இறங்கியிருக்கு. நேத்து நம்மளுடைய கால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே வரும் பொழுது, ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வரும் பொழுது நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி மார்க்கெட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணி நின்று இருந்தது. இருந்தாலும் மார்க்கெட்ல இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ தட் இங்கிருந்து மேபி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனாக மேலே இருக்கிற 69 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெண்ட் பண்ணி எதிர்பார்த்திருந்தோம். இங்கிருந்து மார்க்கெட் வந்து இப்படி போய் இங்கே போய் ரீச் ஆகணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது நடக்கல. 1:1 மட்டும் தான் நமக்கு அந்த இடத்துல கிடைச்சிச்சு. ஸோ என்ன இப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மல்டி சப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரைஸ் வந்து இப்போ பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். ஏன்னா இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு நேற்று. ஓகே, ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் டைரக்டாக பிரேக் அவுட் பண்ணியிருந்ததுன்னா நம்ம வந்து இன்னைக்கு இந்த லெவல்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று எதிர்பார்த்த இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல புஷ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் போகும்போது நம்ம வந்து ஒரு வேவ் அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் அடுத்த மூவ்மெண்ட் என்ன பண்ணும்? ஏன்னா இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு. 90 வந்து பிரேக் பண்ணி நிற்குமா? நின்னால் தான் நம்ம அங்கே அடுத்த மூவ்மெண்ட் வரும். அது இம்மிடியேட்டாக நடக்காது. கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸில் வந்து இந்த ட்ராப் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்ல சப்போர்ட் லெவல். இதுதான் இப்போ பிரேக் ஆயிடுக்கு மார்க்கெட்டில். ரைட், இப்போ பாருங்க, ப்ரைஸ்ல வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் மாதிரி நமக்கு நடந்திருக்கு. செகண்ட் வேவ் அண்ட் தேர்ட் வேவ் அண்ட் தென் ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ். ஸோ மேபி மேக்சிமம் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த 1 2 3 4 5 வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் டைரக்டா திருப்பி இந்த பக்கம் இம்பல்ஸ் மூவும் நமக்கு கொடுத்துருது. ஸோ இப்போ அந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சராக வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சர் நடந்திருக்கு. இப்போ ப்ரைஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு, செகண்ட் வேவ் முடிஞ்சு, தேர்ட் வேவ். ஓகே, இந்த தேர்ட் வேக்குள்ள நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 அண்ட் ஃபிஃப்த் வே நடந்துட்டு இருக்கு. இதுவுமே ஒரு எண்டிங் ஸ்ட்ரெச்சர் தான். ஸோ 1 2 3 முடிஞ்சிருச்சு. அதாவது இப்படி நடக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த ரிமைனிங் ஸ்ட்ரெச்சர் நடக்கணும், இந்த ஸ்ட்ரெச்சர் நடக்கணும். நமக்கு இது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுனா மார்க்கெட்ல வந்து ஒரு பை அப்படிங்கிறது நடக்கும். இப்போ பை கிடைக்கல இன்னும். பிஃபோர் தட் நாங்கள் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எனி பை ஸ்ட்ரெச்சர் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் எனி பை ஸ்ட்ரெச்சர் நமக்கு மேலே இருக்கிற 3310 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அங்கே போயிட்டு தான் எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா திருப்பி மார்க்கெட் ஃபால் வரும். இது வந்து இதுக்கப்புறம் பெரிய ஃபாலாக இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4 அண்ட் இது 5. இது முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரைஸ் திருப்பி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரா மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஃபால் கொடுக்கறதுனா கொடுக்கும்.
அது அடுத்த பெரிய லெவல். இன்னைக்கு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இந்த இடத்துல எனி பை ஸ்ட்ரக்சர் கிடைச்சால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஓகே இன்னும் ஒரு ஒன் மோர் ஃபால் இப்படி வந்துட்டு கூட போகலாம். ஸோ பை கன்ஃபார்ம் ஆகும்போது பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இது 3310 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்படி போகும் மினிமம் 3305 வரைக்கும் போயிடும். போனதுக்கு அப்புறம் அந்த ஏரியால மார்க்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் மேல வந்து 320 வரைக்கும் போலாம். நம்ம வந்து மினிமம் லெவல் தான் எதிர்பார்க்கிறோம். இந்த லெவலுக்கு அப்புறம் வந்துட்டு மார்க்கெட் டேர்ன் ஆச்சுன்னா நம்ம செல்குள்ள போகலாம். ஸோ இன்னும் அந்த லெவல் நமக்கு இன்னொரு ப்ராசஸ்ல வந்து இந்த லெவல் வந்து 4 ஹவர்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகி மார்க்கெட் நிக்குதான்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இல்ல வந்திருக்கு. இப்பதான் பிரைஸ் வந்து அந்த பாட்டம் லெவலுக்கு வந்திருக்கு. நான் வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 15 மினிட்ஸ்ல இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே 15 மினிட்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 4 ஹவர்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். இன்டர்மீடியேட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல் தான் இப்போ வந்து மார்க்கெட்ல இங்க நின்றுட்டு இருக்கு. மேபி ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம எதிர்பார்ப்பு இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்துட்டு கண்டிப்பாக ஃபால் ஆகும். ஃபால் ஆகிட்டு இங்கே இருக்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு மார்க்கெட் போகும். ஒரு 260 250 மார்க்கெட் வந்து எண்ட் அப் ஆகும்போது இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிட்டு என்ன நடக்குன்னா இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் கீழே ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வேவா நமக்கு நடந்துச்சுன்னா ஒரு 3200 ஆர் 180 வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல இன்டர்னல்ல இந்த ஒரு சப்போர்ட்டை போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸா மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபால் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நம்ம செல் சான்ஸ் எதிர்பார்க்கலாம், செல் போகலாம். எப்போ வந்து இந்த செல் இதுக்கு மேல போகக்கூடாது, ஒருவேளை ப்ரைஸ் வந்து இங்க சப்போர்ட்டே ப்ராப்பரா உடைக்காதனால மார்க்கெட் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, ஸ்வீப் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 இந்த லெவல் 38 அப்படிங்கிற லெவல். ஓகே, ஸோ 3000 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் திருப்பி சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கு. நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த சப்போர்ட் பிரேக் இருக்கிறதுனால ஒரு செல் பார்க்கலாம். பை அண்ட் தென் செல். எப்படி இங்கிருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும். ஓகே, ஸோ இங்க வந்து பை எடுக்கல, நான் செல்லே போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க இங்க வந்து டேர்ன் ஆகும்போது எப்படி ஈவினிங் நமக்கு அந்த டேர்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அங்க போய் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல பை கிடைக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சு பை எடுக்கணும். ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 21ல வந்து இந்த இடத்துல பை எடுத்தோம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 16.5 வச்சிருந்தோம். டார்கெட் வந்து 28 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், செகண்ட் டார்கெட் 69. அந்த 69 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு பெரிய ரிஸ்க் பை எடுத்து பார்த்தோம். ஆல்ரெடி செல் போகலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அதனால நம்ம செல்குள்ள போகலாம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு பை ட்ரை பண்ணுது, நல்லா ஸ்ட்ராங்கா சப்போர்ட் கிரியேட் ஆகிறதுனால இந்த பையை இனிஷியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். அப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா மட்டும்தான் அது வந்து ஒரு மினிமம் டார்கெட் ஒன்று புக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எடுக்கும்போது நான் மினிமம் டார்கெட் தான் சொல்லிட்டேன், 3310 அல்லது 3305. இந்த லெவலை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இங்கே கிடைக்கும் போது எனி பை செட்டப் கிடைத்தால் அப்போ நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பாதி லாட்ஸாக அப்படியே காஸ்ட் வச்சுட்டு விட்டுருங்க. ஒருவேளை இங்கே செல் மார்க்கெட் எடுக்கல அப்படின்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஏன்னா இதில் வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா இந்த டாப். ஸோ இந்த டாப்ல இருந்து வைக்கும் பொழுது நமக்கு இங்கிருந்து எடுக்கிற மார்க்கெட் திருப்பி இந்த ஈக்குவல் ஹை வரைக்கும் போயிட்டு கூட வரலாம். ஸோ நம்ம இங்கே புக் பண்ணிட்டோம், ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும் பொழுதே நமக்கு வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிளியராக கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பை எடுத்தா 3010க்கு ஆர் 3305ல பாதி புக்கிங் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை காஸ்ட் வச்சு ட்ரையல்ல விட்டுருங்க, செல் செட்டப் கிடைக்கிற வரைக்கும். செல் கிடைச்சிச்சுன்னா கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்குள்ள போகலாம். அது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன் மோர் லெக் கீழே வரும், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பை தென் செல். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வீக்லி ஃபோர்காஸ்ட்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.